சிங்கில் அடிக்கடி அடைப்பு ஏற்படுதா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே சிங்கில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் சில்வரில் கிடைக்கிது. அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நம்ம பாத்திரம் கழுவும் போது அதில் வந்து வேஸ்ட்டெல்லாம் சேகரிச்சிடலாம். அதை எடுத்து நம்ம அப்படியே தூர போட்டுடலாம். கை போட்டு எடுக்க தேவையில்லை. இல்லைன்னா அந்த ட்ரைனேஜ் குழாயில் போய் அடைச்சிக்கும். எப்பொழுதுமே நீங்கள் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் சிங்கை வந்து ஒரு விம்ட்ராப் வச்சோ அல்லது சோப்பு அல்லது சிஃப்பு எதனாலும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. நீங்கள் எத்தனை தடவை பாத்திரம் கழுவுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கழுவுனாதான் சிங்க் வந்து எப்பொழுதுமே நீட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிங்கை நல்லா கழுவியாச்சு. சிங்க்கு கழுவும் போது அந்த டேப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதை சுற்றி இருக்க அந்த டைல்ஸ் செவரையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கழுவிட்டிங்கன்னா சிங்க் எப்பொழுதுமே நீட்டாகவே இருக்கும். எங்கள் வீட்டு சிங்கில் வந்து கீழே வந்து எப்பொழுதுமே தண்ணி வந்து டக்குன்னு அடைச்சிக்கும். அது ஏனே தெரியல, எல்லா தண்ணியும் வெளியே வர மாதிரி இருக்கும். இது ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுரும் ஒரு சில டைமு. என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இந்த ஹார்பிக்லேருந்து இந்த பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணிப்பார், அடைப்பே வராதுன்னு சொல்லிட்டு. அதை வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அடைப்பே இல்லை. இப்போல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். இந்த பாக்கெட்டு தாங்க. இது வந்து 25 ரூபான்னு கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து லைட்டாலாம் கொதிக்கக்கூடாது, நல்ல தரன்னு கொதிக்கணும். அந்த லெவலுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து அந்த சிங்கை ஃபுல்லாக ஊற்றி விட்டுறணும். நல்லா ஊற்றி விடும் போதே அந்த ஹீட்டில் வந்து நல்ல தண்ணி ஃப்ளோ ஆகி போகும். அந்த அடைப்பு சத்தம் நமக்கு நல்லாவே கேட்கும். இதை நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாதத்துக்கு 1 யூஸ் பண்ணாலே சூப்பராக இருக்குங்க, அடைப்பே இருக்காது. இப்போல்லாம் நான் இந்த மாதிரி தாங்க சிங்கை க்ளீன் பண்ணுறேன். இப்போ அவ்வளோவா எங்களுக்கு வந்து அடைப்பே இல்லை, தண்ணியும் நல்லா ஃப்ளோவாக போயிட்டே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை.